நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமென்ற வலிக்கிட்டோன்னு நிறைய பிரச்சனை. இந்த பிள்ளை செய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் அந்த ஊக்குவிக்கல. இங்கேயே என்னுடைய பொருளை வேண்ட மாட்டேன். எங்களோட ஊர்லேயே இந்த பொருள் ஸ்டார்ட்டில் வேண்டியல. என்னுடைய பேர் வந்து டெலானி சூசப்பிள்ளை. நான் வந்து யானு மிக்சர் இருக்கும் இதில் தொடக்கி செஞ்சு வந்துட்டுருக்குறேன். நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யணுமென்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அப்போ என்னுடைய பிஸ்னஸ் வந்து செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆகி பிறகு கடைசியாக தான் இந்த மிக்சர் தொடக்குவோம்னு சொல்லி அதால் இதை செய்ய வலிக்கிட்டேன். நான் அதை இப்போ வரைக்கும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். இதுக்கான ஐடியா வந்து நான் எங்களோட உறவினரோடாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அவைய எனக்கு சப்போர்ட் பண்ணினேன். நீ இதை செய், நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொல்லி. இப்போ நான் நவீன இதில் கொஞ்சம் கேட்க அந்த கடைகளுக்கு போய் பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் அறிஞ்சு கொண்டேன். அப்போ தேவையால் கூட இருக்குன்றதுக்காண்டி நல்ல ஒரு உற்பத்தியை கொடுக்கணுன்றதுக்காண்டியும் நான் இதை செய்ய வலிக்கிட்டேன். நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமென்ற வலிக்கிட்டோன்னா நிறைய பிரச்சனை. எனக்கு எங்கே போய் என்ன சாமான் எடுக்கணும், எங்கே போய் அனுமதி எடுக்கணுமென்றலாம் சரியான தெரியாமல் இருந்தது. அப்புறம் இப்படிய சார் ஆக்களோட எல்லாம் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் மூலம் போய் என் நிறுவனங்களோட கழிச்சு, அதாவது டிஎஸ் ஆஃபீஸில் பிரதேச சபையில் எல்லாம் அனுமதி எடுத்துட்டு கட்டுறம் கட்டுறதுக்காண்டி எடுத்தேன். நான் லோன் எடுத்து தான் இதை தொடக்கிக்க அப்போ சரியான கஷ்டமாக இருந்தது. லோனை எங்காட்டிக்கொண்டு இந்த வேலையில் ஸ்டார்டில் பிஸ்னஸ் போகாதானே, அதால் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பிறகு என்னுடைய நகையால் மோட்டர் பைக்குகளெல்லாம் திருப்பி கொண்டு வச்சு தான் திருப்பி இந்த பிஸ்னஸை தொடக்கி கொண்டு வந்தேன். பிறகு ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நான் தனி ஒரு பொம்பளை பிள்ளையாக செய்கிறேன்னு சொல்லி இப்போ எனக்கு பணபலமாக உதவி செய்யாட்டிக்கும் அறிமுகப்படுத்தி விட்டேன். இங்கே போனால் இந்த பொருள் லாபமாக எடுக்கலாம், இந்த பொருள் இங்கே குறைவாக இருக்குது என்று சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணினேன். அதால் கொஞ்சம் எனக்கு உதவியாக இருந்தது. ஸ்டார்ட்டில் வந்து நான் இதை செய்யக்க எல்லாருமே நான் இந்த பிள்ளை செய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் அந்த ஊக்குவிக்கல, பெருசுப்படுத்தல. இங்கேயே என்னுடைய பொருளை வேண்ட மாட்டேன். எங்களோட ஊர்லேயே இந்த பொருள் ஸ்டார்ட்டில் வேண்டியில்லை. நான் வெளியால் ஒன்றே தான் கொடுத்தேன், நெஞ்சாவே வேண்டியில்லை. ஏன்னா நாங்கள் டெய்லி அங்கேயே வேண்டிட்டோம். நீ இப்போ தான் தொடங்கினா நீ எத்தனை நாளைக்கு இதை தொடங்குவியோ தெரியாது, இன்னும் நம்பி நாங்கள் என்ன எடுக்கிற என்னதுக்காண்டி கொஞ்சம் மற்ற நாங்கள் அந்த கடையில் விடையிலாதானே என்று சொல்லி சொன்னேன். இப்போ அப்படி இல்லை, தாங்களாக வந்து என்னட்ட வந்து கொண்டு கால் பண்ணி சொல்லிடுங்க அந்த போடணும். மட்டும் இப்போ வந்து முதல் வந்து அயலுக்கு இருக்கிறாங்க நல்ல சப்போர்ட். அந்த கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்களுக்கு தெரியாதானங்கிற வீட்டு சூழ்நிலையால். அப்போ அதால் வேலைக்கு நம்ம என்னென்னா நான் வந்து ஒரு இதில் என்னென்னு சொல்கிறது, சும்மா தேவையில்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் அப்படி இல்லை, குடும்ப சூழ்நிலையை கருதி கொண்டு தான் 2 வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த இப்போது எனக்கு என்ன சவால்ன்னு சொன்னால், எனக்கு இப்போ மிஷினரி இல்லை, மற்றது போய் வர்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் தான் மோட்டர் பைக்கில் கொண்டு போட்டுட்டு வர்றது, சாமான் வண்டி கொண்டு வரேன்டாலும் நான் அந்த உதவியில் விட்டு அப்பாவுக்கு வயசு போயிட்டுது. அப்போ ஆம்பளை உதவிகள் இல்லை. அப்போ நான் தான் எல்லாம் ஓடி ஆடி செய்யணும். இப்போ இன்னொரு ஆளை பிடிச்சி நான் செய்கிறேன்னு சொன்னால் இந்த மிஷினரி வேணும், மற்றது ஒரு வாகன தேவை வேணும். இப்போ ஏற்கனவே லோன் பண்ணி தான் இந்த கட்டணமே கட்டினார். இப்போ இன்னொரு வாகனம் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கே இல்லாது. அதனால் நான் கொண்டு போய் வரைக்க சில வேளையில் நைட் ஆகிடும் வரைக்க, உற்பத்தியை கொண்டு கொடுத்துட்டு வரைக்க அப்போக்கே சரியான ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் அது மற்ற மிஷினரி இல்லை, கையால் தான் பேக் பண்ணுறேன்னா சாமானால் நான் இப்போ கச்சான் எடுக்கணும்னா முத்தியாங்கட்டு போகணும். அப்போ மோட்டர் பைக்கில் போய் தான் எடுத்துகிட்டு வரேங்க. கடையிலும் இப்போ நிறைய கொம்பனிகள் வந்து பெரிய அளவில் செய்யக்க அவையில் என்ன செய்யணும், குறைஞ்ச காசு கொடுக்கணும். நான் தரமான உற்பத்தி செஞ்சாலும் குறைஞ்ச காசு கொடுக்க இயலாது, அந்த காசுக்கு தான் கொடுக்கலாம். அப்போ அந்த சவால்களையும் சந்திக்கணும். மற்ற இப்போ நிறைய கொம்பனிகள் உருவாகிருக்கு, அதாலையும் போட்டித்தன்மை கூட இருக்கிறதும் இப்போ எனக்கு ஒரு சவாலாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளை தானே தான் என்னை வெட்டிங் பண்ணேன். அப்போ போய் நான் கடையில் கேட்க என்னை பெருசாக மெயின் பண்ண மாட்டேன். சில வேலையில் அப்போம்மா நாங்கள் புறா கால் பண்ணுறோம்னு சொல்லுவேன். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற இரவில் போயிட்டு நான் என்னோட வேலையும் சப்பாக செய்கிறேன். அப்போ அந்த வேலை முடிச்சு தான்
வந்து சில வழியில் கொண்டு கொடுத்துட்டு வரைக்க லேட் ஆகும். நைட்டில் வரைக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மற்ற ஊர்லேயும் நைட்டில் திரியக்க சும்மா சொல்லிடணும் என்ன இந்த பிள்ளை இதில் போயிட்டு வருது. நான் அவிகளுக்கு தெரியாது, நான் உற்பத்தி கொண்டே கொடுத்துட்டு தான் பாருங்கன்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்போ பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போ நான் கடைக்கு போனாலும் ஏன் இந்த பிள்ளை மிக்சர் கொண்டு வருது அந்த கேட்பினேன். அப்போ நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்களோ, ஆறு செய்கிறையே நீங்கள் கொண்டு வரீங்க, ஆம்பளையில் இல்லையோன்னெல்லாம் கேட்பினேன். அப்போ அதுகளெல்லாம் நான் பெருசாக மைண்டில் எடுத்தால் முன்னுக்கு வேற இல்லாது. ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. நான் போய் கேட்டேன். அப்போ எனக்கு வந்து இந்த அதட்டியெல்லாம் கதைக்க தெரியாது. அப்போ போய் நின்றா சில பேர் கணக்கே எடுக்க மாட்டேனோம். சரியம்மா நாங்கள் சொல்கிறோம் அந்த சொல்லிவினோம். சில பேர் நிறைய ஆதரவு தந்திருக்கணும். பொம்பளை பிள்ளை தனியாக செய்கிறீங்களோ என்று சொல்லி அவையிலே சில பேரே எனக்கு நிறைய கடையை அறிமுகப்படுத்திருக்கணும். அந்த பயனும் இருக்குது எனக்கு. லின் நிறுவனத்தில் ஸ்டார்ட்டில் போய்க்க இது பெரிய பிரயோசனம் இருக்கா. நான் இதுக்கு முதல் ஒரு ப்ரோக்ராம்களுக்கும் போனதில்லை. அப்போ எனக்கு இதுதான் ஸ்டார்ட். அப்போ எனக்கு இது பெருசாக தெரியல. ஆனால் போக போவது வைக்க தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. ஸ்மார்ட் ஒர்க் என்ன பைவேஸ் மற்றது எங்களோட பொருளை என்னென்ன சந்தைப்படுத்துறது அதெல்லாம் ட்ரைனிங் மூலம் காட்டி தந்தாங்க. மற்ற பைக்கிங் சம்மந்தமாக அதெல்லாம் நிறைய பிரயோசனமாக இருந்தது. அதான் மற்ற எங்களோட அக்கௌண்ட்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுற அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லித்தந்து வந்தெல்லாம் பார்த்து எங்களோட நிறைய கதைச்சிட்டு எல்லாம் போனோம். எங்களோட பர்சனல் விஷயங்கள் அங்கிட்டு மற்றது எங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் கலந்து ஆலோசிக்க விடுவினோம். வர்ற லெக்சரர்ஸ் மாதிரும் அப்படித்தான் எங்களுக்கு பணிவாக எல்லாம் சொல்லி தருவினோம். அப்போ விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு நான் வந்து இப்பயும் இவ்வளோ கஷ்டம் இருந்தும் இந்த இடம் காணாதானன்றதுக்காண்டி நான் இங்கே அத்திவாரம் போட்டிருக்கிறேன். அது வந்து நான் இப்போதைக்கு என்னால் அது செய்ய இயலாது. எனக்கு இப்போதைக்கு ஒரு பேக்கிங் மிஷினரி ஒன்று தான் தேவையாக இருக்குது. என்னோட இப்போ எதிர்கால திட்டம் வந்து நான் வந்து முதல் வருஷம் வந்து மிக்சர் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் பிறகு அடுத்த வருஷம் ஏம் பண்ணி ஒரு மரவள்ளி பொடி மிஷின் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அரைவாசி திட்டம் டிஎஸ் ஆஃபீஸாக தந்தது. நான் அரைவாசி போட்டு அந்த மிஷினரி எடுத்து இப்போ மரவள்ளி பொடியாக செஞ்சு வரேன். இப்போ அப்போ இந்த வருஷம் மரவள்ளி தொடங்கிட்டு அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடியோட 4-5 மாதம் இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு இடையிலேயே நான் பகோடா வடை அப்படியே பூரி அந்த முறுக்கு ஐட்டங்கள் செய்யணும். இந்த கட்டிடத்தை பெருசாக்கணும். மங்காள ஆக்கிட்டு ஆனால் தான் ஒரு பெருசாக்கினா இன்னொரு 2-3 பேரை வேலைக்கு எடுத்து செய்யணும்னு சொல்லி அதான் இப்போ